ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏமன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு நண்டு மிளகு கிரேவி பண்ண போகிறோங்க. இதுக்கு நான் 1 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துங்க. இது கூட அரைக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, அன்னாச்சிப்பூ 1, காஞ்ச மிளகா 2, கல்பாசி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பத்தை தேங்காவை நல்லா மிக்சியில் துருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்சோடனே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடுங்க. இப்போ இது கூட சோம்பு, சீரகம், பெப்பர் போட்டுக்கலாம். துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா இதுவாகணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், வதக்கின மசாலாவை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். மசாலா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். அதே சட்டியில் வதக்கின சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, அந்த 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை 2 போட்டுக்கோங்க. அன்னாச்சிப்பூ, கல்பாசி 2 காஞ்ச மிளகா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 6 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்காக. கருவேப்பிலை அது கூட சேர்த்து வதக்குங்க நல்லா.
நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர மாதிரி வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்லங்க, அதுதான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கரண்டியில் இந்த டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் வந்து மிளகு வேறு ஆட் பண்ணியிருக்கனால 1/2 டீஸ்பூனே போதும். இதுக்கு ஹீட் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். இது கூடவே வந்து இப்போ நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நண்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாங்க. மசாலா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, நல்லா வேகிறதுக்காக. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா நண்டு முழுகிற அளவுக்கு இருக்கணும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நண்டு நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கணுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுவே நல்லா வெந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா நண்டும் வெந்துடுச்சு. இப்போ இந்த என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் பெப்பர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெப்பர் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கடைசியாக. இது நல்லா சளி இரும்பல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி நண்டு செஞ்சு கொடுங்க, நல்லா பெப்பர் போட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுடலாங்க. கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுட்டு இது பண்ணுங்கள், கிளறிக்குங்க. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்னை சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. செட்டிநாடு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.